ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. இதை கேட்டுவிட்டு தூங்கு என் செல்லமே. நாளை, அதாவது 25ஆம் தேதி அன்று உனக்கு நல்லது நடக்கும். இது திருச்செந்தூர் முருகனின் உத்தரவு. என் செல்லப்பிள்ளையே, வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய சவால். அந்த சவாலை நிச்சயமாக சுலபமாக நீ கடந்து வந்து விடலாம். தொடர்ந்து போராட்டங்களை போராடி களைத்து போகும் உனக்கு வெற்றி வரும்போது அந்த போராடினதுக்கான உழைப்புகள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த போராட்டத்திற்கான உழைப்புகள் எல்லாம் நிச்சயமாக உன் மனதில் கிடைக்கும் போது அதற்கான மனது சந்தோஷமாக மாறுகிறது அல்லவா? நல்லபடியாக உழைக்கிற மனிதனுக்கு நல்ல உயர்ந்த இடத்தில் பதவி கிடைக்கிறது, வருமானம் கிடைக்கிறது, நல்ல செல்வாக்கு புகழ் கிடைக்கிறது. தன் நிலையை உணர்ந்து உழைக்கின்ற மனிதர்களுக்குத்தான் இது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தவர்களின் உழைப்பை நம்பி சோம்பலாக திரிந்து வாழ்க்கையில் மற்றவர்களை ஏமாற்றியவர்களுக்கு ஆரம்பத்திலேயே கிடைக்கக்கூடிய சந்தோஷம், பெயர், புகழ் போக போக சாபமாக மாறக்கூடிய நிலையிலும் இருக்கிறது. இதை நீ வாழ்க்கையில் பலரை பார்த்திருப்பாய். உன் கூடவே இருக்கும் பல நண்பர்களையும் இதில் கொண்டு நீ சந்தித்திருப்பாய். அப்படித்தானே? ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் சில நேரத்தில் நினைப்பாய், உழைக்கிறவன் தாழ்ந்து கொண்டு இருக்கிறான், உழைக்காதவன் உயர்ந்து கொண்டு இருக்கிறான் என்று. உழைக்கிறவன் பசியோடு வேண்டுமானாலும் இருப்பான், நிச்சயமாக தாழ்ந்து போக மாட்டான். உழைக்காமலேயே இருக்கிறவன் பார்ப்பதற்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கடைசி நேரத்தில் இருக்கிற பாவங்களை சேர்த்து சுமைகளை தலைக்கு மேலே சுமந்து வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு நரகத்தில் தள்ளப்படுகிறான். அதேபோல்தான் உன்னுடைய சுயரூபமோ அன்பு. அந்த அன்பை உனக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் நீ முருகப்பெருமானின் பிள்ளைகள். எல்லா விஷயத்திற்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு நிச்சயமாக உண்டு. ஆம் செல்லமே, நீ இன்னும் சில நேரத்தில், சில நாட்களில் நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய், ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய். இது முருகனின் அருள்வாக்கு. உன் உள்ளத்தின் வலியை உன் கண்களின் வழியாக காட்டும் கண்ணீருக்கு உனக்கான அன்பை பதிலாக உன் முருகப்பெருமான் தந்திருக்கிறேன். உன்னை தேடி உனக்காகவே வந்திருக்கிறேன் என் செல்லமே. ஏனென்றால் என் செல்ல பிள்ளை, வயதுக்கு மீறிய அனுபவத்தை, துன்பத்தை அனுபவித்து விட்டாய். கால்கள் நனையாமல் கூட கடலை கடக்கலாம், ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடப்பவர்கள் யாருமே இல்லை. மொத்த உலகமே உன்னால் முடியாது என்று சொன்னாலும் உன் முருகப்பெருமான் உன்னை நான் சுமப்பேன். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அடிமேல் அடி எடுத்து வைத்தால் அதன் உச்சியை ஒரு நாள் நிச்சயமாக அடைந்து விடலாம். அதனால் எப்போதும் நடந்து கொண்டே இரு. சோம்பேறியாக உட்கார்ந்து விடாதே. நடந்து கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றி அடைவது உறுதி. நிலையில்லாத இந்த வாழ்வில் உன் துன்பமும் கண்ணீரும் கண்டிப்பாக மாறும் நிலை வரும். உன் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் உன் வாழ்க்கை அமையும். மனம் போல் வாழ்வு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே. உன்னை கீழே விழ வைக்க 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த முருகப்பெருமான் ஒருவரால் மட்டுமே தான் உண்டு. துன்பங்களை தவிடுபொடியாக்கிவிட நான் வந்துவிட்டேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். என்னையே சார்ந்திரு. கஷ்டத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது. ஒரு செயலை செய்தால் அன்றே செய்து முடித்துவிடு. முருகா முருகா என்று என்னை கூறிக்கொண்டே இருந்தால் நீ காப்பாற்றப்படுவது உறுதி. இதற்கு மேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் தேவைகளை நான் நிறைவேற்றி தரும் நாட்களாகத்தான் இருக்கும். ஆகவே எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் இந்த முருகப்பெருமானை நினைத்து அதில் ஒரு முழு ஈடுபாடோடு செய்தால் உனக்கான வெற்றி நிச்சயம். நன்மையோ தீமையோ ஒரு மனிதன் அவர்கள் செய்யும் செயல்களுக்குண்டான பலனை இன்று இல்லாவிட்டாலும் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன் குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள். உன்னை நல்லா புரிந்து கொண்டவர்கள் எப்பொழுதுமே உன் குறைகளை பார்க்க மாட்டார்கள். உன்கிட்ட இருக்கிற நல்லதையும் நிறைகளையும் சொல்லித்தான் ரசிப்பார்கள்.
உன்னை வருத்தப்பட வைப்பதற்கும் ஒரு தகுதி வேண்டும் அல்லவா? அதனால் உன்னை யாராவது வருத்தப்பட வைத்தார்கள் என்றால் அதை பற்றி நீ கவலைப்படாதே, ஒரு சட்டையும் செய்யாதே. எது நடந்தாலும் என் மீது பாரத்தை போட்டு என் முருகப்பெருமான் இருக்க எனக்கு என்ன பயம் என்று சொல்லி நீ அப்படி என்று நீ மற்றவர்களிடம் பெருமையாக சொல். உன்னை விட்டு பிரிஞ்சு போக யாருக்காக தைரியம் இருந்ததென்றால் உன்னுடைய அன்புக்கு தகுதி இல்லாதவங்க தான். உன்னை யார் கைவிட்டாலும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உன்னை எப்பவுமே கைவிட மாட்டேன். இதோ உனக்கு தேவையான அனைத்தையுமே நான் உனக்கு கண்டிப்பாக செய்து தருவேன். நீ எப்பவுமே என்கிட்ட என் மன வலிமையோடு வாழ்கிறேனே, இதற்கெல்லாம் ஒரு முடிவில்லையா என்று கவலைப்படுகிறாய். கவலைப்படாதே, உன் மனதை வலிமையாக்குறதுக்கே உனக்கு வழியை தந்து சோதனைகளை தருகிறேன். என்னையே நம்பியிருக்கும் நீ எல்லா சோதனைகளையும் கடந்து நிச்சயம் வெற்றி பெறுவாய். நீ எதை நினைத்து இதை கேட்கிறாயோ அது நிச்சயமாக இன்று இரவுக்குள் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. அதேபோல்தான் உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் உன்னை சிறைபிடிக்கும். உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமமாகும். ஆகவே அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பாதே. இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம். சிந்தித்து பின் செயல்படு. சோதனையின்றி வாழ்வில் சாதனைப்படுத்தியது என்று எவருமே இல்லை. சோதனைகளை கண்டு தயங்காதே, எல்லாம் நன்மைக்கே என்று முன்னேறிச் செல். நல்லது நடக்கும். அடுத்தவருடைய கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்துவிடக்கூடாது என் செல்லமே. செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போய்விடலாம். செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது. ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா? யோசித்து பேசு. ஏனென்றால் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது போல விருந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம். நான் முன்னொன்று சொல்லட்டுமா? அழைத்து உணவு கொடுப்பது விருந்து, கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம். இருக்கும் இடம் தேடி சென்று கொடுப்பது தர்மம். யார் என்று தெரியாமல் கொடுப்பது தான் தானம். ஆகவே யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே. இது உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போலாகிவிடும். அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில்தான் உள்ளது என்பதை நன்றாக தெரிந்து கொள் முதலில். காரணம், பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால் தான். தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை கூட தேடி நினைக்காதே. அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சமாகும். அதுபோல் நீயும் தொலைந்து விடாதே என் செல்லமே. ஓர் உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பலன்? கைகள் இருந்தும் ஊனம்தான். சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை. ஆழம் தெரிந்தாலும் நீந்த தெரிவதில்லை. நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை. ஆகவே பலரின் எண்ணங்களும் வேறு, இயக்கங்களும் வேறு, எதிர்பார்ப்புகளும் வேறு. ஆனால் அனைவரின் ஒட்டுமொத்தமும் அன்பு ஒன்றிற்காகத்தான். ஆகவே இவற்றையெல்லாம் கேட்டு விட்டாய் அல்லவா? நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். இது திருச்செந்தூர் முருகனின் உத்தரவு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.